வணக்கம் மக்களே, வாழைப்பளைக்கு துபாயில் டே 3 பார்ட் 4 சமைக்க போகிறோம் பிரியாணி. மக்களே, இன்னைக்கு நம்ம 3 நிமிஷத்தில் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். நான் 3 கப்பு பாஸ்மதி அரிசியை ஒரு கழுவி தண்ணியை பிடிச்சி வச்சுட்டேன். 3 பெரிய வெங்காயம் 6-7 பச்சை மிளகாவை வெட்டி எடுத்து வச்சுட்டேன். பிரியாணி சட்டி அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, கடல் பாசியை எடுத்து வச்சுட்டேன். எண்ணெயை கொஞ்சம் கூட சேர்த்து எடுத்து வச்ச எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டுட்டேன். கொஞ்ச நேரம் காத்திருந்து வெட்டி வச்ச பச்சை மிளகா வெங்காயத்தை உள்ளே தூக்கி போட்டுட்டேன். பச்சை மிளகா வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டை எடுத்து வச்சு பேஸ்ட்டு அரைச்சி வைக்கணும். 3 தக்காளியை கழுவி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்குறத கிண்டி விட மறக்காதீங்க. ஒரு கைப்பிடி தனியாவை கழுவி எடுத்து சட்டி உள்ள போடுங்க. அதே மாதிரி கொத்தமல்லியை கழுவி எடுத்து கட் பண்ணி போடுங்க. நல்லா 4 கிண்டு கிண்டி விட்டு கொஞ்சம் வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து உள்ளே தூக்கி போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்குற வரைக்கும் அடுத்த வேலையை பாருங்க. நான் 3 லெக் பீஸ் வாங்கினேன், அதை கழுவி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு. வெட்டி வச்ச தக்காளியை தூக்கி உள்ளே போட்டாச்சு. நல்லா 4 கிண்டி விட்டு லெக் பீஸை எடுத்து வச்சு மசாலாவை ரெடி பண்ணியாச்சு. லெக் பீஸை வறுக்க மசாலாவை தடவி ஃப்ரீசரில் வச்சாச்சு. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 3 ஸ்பூன் மிளகா பொடியை உள்ளே தூக்கி போட்டாச்சு. 1 கிராம் தயிர் சேர்த்து கொஞ்சோண்டு பெப்பர் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. கழுவி வச்ச சிக்கனை உள்ளே தூக்கி போடுங்க. ஒரு சட்டி எடுத்து வச்சு 3 கிளாஸ் அரிசிக்கு 1.25 கிளாஸ் தண்ணின்னு 3 தடவை ஊற்றுங்க. சட்டியை தூக்கி அடுப்பில் வச்சு நல்லா காய வையுங்க. சிக்கன் நல்லா வதங்குற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சு அரிசி எடுத்து வையுங்க. இதுதான் எங்களோட கிச்சனு. நல்லா மசாலா வதங்கியிருக்கு. வாயில் எச்சி ஊறுது. நக்கி பார்த்தா டேஸ்ட்டு அருமையாக இருக்குது. அடுப்பில் வச்ச தண்ணியை தூக்கி அப்படியே ஊற்றுங்க. நல்லா கொதிச்ச அப்புறம் அரிசியை தூக்கி போடுங்க. நல்லா 4 கிண்டு கிண்டி விட்டு மூடி எடுத்து மூடுங்க. சிக்கன் வறுவல் செய்ய ஒரு சட்டியை தூக்கி வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கருவேப்பிள்ளையை போடுங்க. பிரியாணி சட்டியை திறந்து லேசாக ஒரு கிண்டி விடுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே லெக் பீஸை தூக்கி போடுங்க. அரை வேக்காடு அரிசி வந்ததும் ஒரு தோசை சட்டியை தூக்கி வச்சு தம்மை போட்டு விடுங்க. அடுப்பை குறைச்சி வச்சு பீஸை வறுத்து எடுத்து ஒரு 20 நிமிஷம் கழிச்சு பிரியாணியை திறந்து பாருங்க. கிட்டு சோறுன்னா பிரியாணி சூப்பர். பிரியாணி வந்துருச்சு. சாப்பாட்டு நேரம் வந்துருச்சு. தட்டை எடுத்து வச்சு பிரியாணியை போட்டாச்சு. லெக் பீஸை எடுத்து வச்சு சாப்பிட தயாராகியாச்சு. லெக் பீஸு பிரியாணி சாப்பிட வரியாணி. அருமையான பிரியாணி ரெடி. பிரியாணி பார்க்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ வரைக்கும் டாட்டா பாய் பாய். பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.